உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்த உடனே தெரியுது இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர், இவர் பட்டணத்தான் படிச்சிருக்கிறார். இப்போ படித்தவர் கேட்டார், நம்ம 2 பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம், இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம போகணும், சும்மாவே போகிறோமே, ஏதாவது பேசிட்டு போவோமே. பேசுங்க. யார்? கிராமத்துக்காரர் சொல்கிறார், பேசுங்க. சும்மா பேசிட்டு போனால் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேற என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், அது கூட செய்யலாம். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. செய்வாங்கய்யா, அப்படியே செய்வோமே. அப்படி சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது. வேற என்ன செய்யலாங்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன். நான் படித்தவன், எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா பெரிய 10 ரூபா. நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் 5 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் 5 ரூபா கொடுத்தா போதும், படித்தவர் 10 ரூபா. சரி, யார் முதல்ல கேட்கறது? பட்டணத்தார் சொன்னார், நீங்களே கேளுங்க, கிராமத்து ஆள் இருக்கேன், அதனால் நீங்களே முதல்ல கேளுங்க. நான் கேட்குறேன், ஐயா 3 கண்ணு, என்னங்க 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு யார் கேட்குறான்? கிராமத்தான் கேட்குறான். 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 3 4 5 6 7 8ங்கிறான். 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு கேட்டு இப்போ படித்தவர் யோசனை பண்ணுறார். மச்ச புராணத்தில் இருக்காரா, அனுமன் புராணத்தில் இருக்கிறானா, அதில் வருதா இதில் வருதா, அதான் இருக்குமோ இதா இல்லையா, அது கூட 5 கையெல்லாம் கிடையாது, அப்படி இப்படி என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு தெரியல. பதில் தெரியலன்னு இந்த 10 ரூபா எனக்கு பதில் தெரியல. கிராமத்தான் வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான். இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான், நீ சொல்லு அதுக்கு என்ன பதில்னா. கிராமத்தான் என்ன பண்ணா, ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது. இந்த பட்டணத்தை படித்தவன் இருக்கானே, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்படி ஏமாற்றி அவன்கிட்ட 5 ரூபாயா வாங்கலாம் நம்ம படித்த நம்ம அப்படின்னு நினச்சிருந்தான். இதை பார்த்தான், அடே இப்போ ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற பணம்லாம் இவன் பிடிக்கிடுவான் போல இருக்குது. அதான் சொல்றான், படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய. அவர் படிப்பு அறிவு உள்ளவர், படிச்சிருக்கிறார், ஆனா இவன் அனுபவ அறிவு உள்ளவர். இப்படி ஒருத்தன் நம்மள கொக்கி போடுறான், இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விடுறது அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியா வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒழுங்கா பேசிட்டு போனாங்கன்னு வைங்க. எதுக்கு சொல்றேன், படிக்கிறோமா படிக்கலையா, கல்வி அறிவு இருக்கா கேள்வி அறிவு இருக்கா, அது இருக்கா, நல்ல மனசு இருக்கா, நல்ல மனசு இருக்கா, வாழ்வான். நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனம் லேசாகிறதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது திருவள்ளுவர் அதை நினைச்சு பார்த்து சொல்றார். இன்னும் சொன்னாரு, சிரிக்க தெரியாதவனுக்கு பகலும் ராத்திரி தாண்டான்ட்டார். பகலும் பார்ப்பட்டன்று இருள். பகல்லே அவனுக்கு இருட்டா போட்டுட்டா விவரம் தெரியாது. நல்லா சிரிக்க கத்துக்கோ. எங்க அப்பா 4 வருஷம் படிச்சேன் பாரு. 4வது படிச்சிக்கலான்னா 4 வருஷம் படிச்சேன்டா அப்படின்னா, சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார்கிட்ட 4 வருஷம் படிச்சிருக்கார். அவர் ஒரு பெரிய வியாபாரம்லாம் பண்ணார், எல்லாம் செஞ்சார். ரைட்.
நாங்களாம் என்ன நினைக்கிறது, நம்ம அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், எம்ஏ படிச்சிருக்கிறோம், பிஎட் படிச்சிருக்கிறோம், அப்பாவை சுலபமாக ஏமாத்திடலாம். ராத்திரி 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு வர, தலைவாணியை திண்ணையில் அப்படி நீட்டமாக போட்டு அது மேலே போர்வையை போத்திட்டு நான் படுத்திருக்கிற மாதிரி காட்டிட்டு போடுவேன் சினிமாவுக்கு. எங்கள் அப்பா ஒரு நாள் இதை பார்த்துருக்கார், ஏதோ கேள்வி கேட்டிருக்கார். ஏண்டா நாளைக்கு இங்கே போகணுமே அங்கே போகணுமே என்னமோ சொல்லியிருக்கிறாரு, தலைவாணி பேசுமா? அது ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் துணியை எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு, தலைவாணி கிடக்கு, பயா எங்கேயோ போயிட்டான். மறுநாள் என்கிட்ட கேட்குறாரு, எங்கப்பா ராத்திரி பார்த்தேன் காணும், இப்போ இதுக்கு என்னங்க சொல்கிறது? உனக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனேன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், எங்கள் கடையில் ஒரு டைலர் இருக்கார், அவர் வீடு அந்தாண்ட இருக்கு, ராத்திரியில் கொஞ்சம் நேரம் போனால் அவரோட பேசிகிட்டு இருப்பேன், இது ஒரு பழக்கம். சொன்னேன், கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட, அவர் பேர் கோவிந்தசாமி பிள்ளைன்னு டைலர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். இதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், ஓஹோ கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தியா, அப்போ சரி. இப்போ நம்ம என்னங்க முடிவு பண்ணுறோம்? அப்பாவை ஏமாத்தியாச்சு, கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிறத நம்பிட்டார். மறுநாள் மத்தியான நேரம் நான் அந்த ஒரு கவுண்டரில் நிற்கிறேன் கடையில், அவருடைய கூட்டாளி ஒருத்தர், அவருக்கு கோபால் செட்டியார்னு அங்கே வந்து உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு, யோ கோபால் செட்டியார, இந்த பயலுவன் நம்மளை பேப்பயலுவோன்னு நினச்சிட்டு இருக்கானு ஐயா, நம்மலாம் இழிச்ச வாயன்னு இந்த பயிலுவோ கணக்கு போட்டிருக்கான், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அவர் என்னான்னு கேட்குறார். இந்த பய சினிமாவுக்கு போட்டான் ராத்திரி, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கேட்குறேன், கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிறான். கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட 12 மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் அவர் பேசியிருந்துருக்கார், அப்புறம் இப்போ திரும்ப வரும்போது தான் என்ன பார்த்துருக்காரு, இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறாரு. ஏண்டா நான் தான் அவர்கிட்ட பேசி கேட்கலாமா இல்லையா? கேட்கல, தான் ஏமாந்தது மாதிரி அவர் நடிக்கிறார். நான் ஏமாத்தினதா நினைச்சு ஒரு வெற்றி பெருமிதத்தோட இருக்கிறேன். போடா, உன்னை ஏமாந்தது தெரியாமலே நான் ஏமாத்திட்டேன்டாங்கிறாரு எங்க அப்பா. யாரு பெரிய ஆளு? ஆகையினால பெரியவர்கள், அனுபவ அறிவு உடையவர்கள் தங்களுடைய ஆற்றலால், அறிவால் நம்மை ரொம்ப கவனமா கையாளுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த மாதிரி நேரங்களில் நல்ல துன்பங்கள் வருகிற போது சிரிக்க தெரிந்திருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களில் எல்லாவற்றிலுமே நான் சிரித்து சமாளித்திருக்கிறேன். அப்படி சிரித்ததால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கே தவிர ஒரு குறையும் வரவே இல்லை. எந்த குறையும் வர, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த யூடியூப்லலாம் அதெல்லாம் வந்திருக்கு. எனக்கு வந்து அவங்க 2 பேரும் பேசணும், நம்ம ரொம்ப பேசக்கூடாது, இதோடு நிறுத்திக்கிறேன். இல்லை, சிரிக்கிற சிரிப்புலேயே ஒரு அர்த்தம் இருக்குது. மணிகண்டன் சிரிக்கிறாருன்னா அண்ணா இன்னும் தான் பேசுவியா, நீ பேசு அப்படின்னு. சும்மா கொஞ்ச நேரம் பேசுனா நீ பிடிச்சிக்கிட்டு நல்லா பேச அப்படின்னா உடியா, நாங்கள் பேச வேண்டாமா? பேச. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முந்தைய எனக்கு கடவுள் பக்தி இல்லை. கடவுள் பக்தி கிடையவே கிடையாது. கோயிலுக்கு போனது இல்லை. எல்லாரும் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு அற்புதமான செய்தி அதில் இருக்கு, அதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கோயிலுக்கு போவாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. போகிறாங்க, என்ன கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா? நான் சொன்னேன், கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு பக்தி இருக்குதே, நான் சாமி கும்பிடலாமா? நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேங்க, அது மாதிரி போகட்டுமா? நீ வேணா போ, நான் வரமாட்டேன்.
சரி இன்னும் போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த பையனுவோ அங்கே எங்கே நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ செய்வானுவோன்னு தெரியும். சரி. அதுக்கு மேலே இதில் எனக்கு ஒன்றும் கோபம் வரலன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வரும் இல்லையா? நாங்க 2 பேரும் ஹெல்தி காம்படிஷன்ல பார்ட்னர்கள். எங்களோட ஹெல்த் பார்ட்னர் லைட் ஹார்லிக்ஸ், 0 added sugar, high protein, active life. இப்போது ரூபாய் 294க்கு பெறுங்கள். பொதுவாக இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வரும் இல்லையா? என் பொண்டாட்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா எனக்கு ஆத்திரம் வரணும்ல, எனக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, என் மனசுக்குள்ளார நினைப்பு வருது, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நமக்கு வந்திருக்கு, ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட இதை சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அது எந்த பையன் அவன் இடிச்சவன் அவனை சும்மா வச்சு நான் அடிக்கிறது, அவனை நான் என்ன பண்ணுற பாரு அப்படி இப்படின்னு. என் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க வீணா வருத்தப்படுறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் தான் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேனே, என்ன உங்களை கோயிலுக்கே கூப்பிடல, அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன், 2 பேரும் கோயில் வாசல் வரைக்கும் நீங்கள் வாங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், 2 பேரும் திரும்பி வருவோம். அது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சு, சரி வா அப்படின்ட்டு போனோம். அந்த கோயில் வாசல் வரைக்கும் போன உடனே நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம், இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கைட்டி அங்கே போட்டுட்டு உள்ளே போனேன். இங்கே வா, இது எதுக்கு போடுற, இப்போ நான் பார்த்துக்கணுமா இதை? அதுக்கு என் மனைவி சொன்ன பதில், நீங்கள் பார்த்துக்க வேணாங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே நில்லுங்க. இந்த பதிலை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு என் மனைவி சொன்ன வார்த்தை, நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு? இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்ட, இப்போ 2 சமம்ங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஒன்றும் சொல்ல முடியலையே. சரி சரி போயிட்டு வா. போன உடனே ஒரு 2 பேர் வந்தான், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னா, நான் சொன்னேன், யோ என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா அப்படின்னு. பார்த்துட்டு இருக்கே ஐயா, போயா அப்படின்னு. போகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கு அவமானம்னா எந்த கோயிலுக்கு போக மாட்டேனுமோ அந்த கோயில் வாசல்லையே இப்போ அவமானம். மனைவி வந்தவுடனே சொன்னேன், நீ பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டா எல்லாரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, நாளையிலேருந்து நம்ம செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுருவோம், 2 பேரும் உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயிலுக்குள்ள. அடைய நான் தான் கோயிலுக்கு வரமா, கல்யாண மண்டபத்துக்கு போகல. ஆமாம், அது மாதிரி நினச்சிட்டு வாங்களேன். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம் போல இருந்துச்சு. சரி வா போ, கொண்டு போட்டுட்டு போயாச்சு. அன்னைக்கு தான் நான் முத பூஜையை பார்க்குறேன், கோயிலில் பூஜை எப்படி நடக்கும்னு அன்னைக்கு தான் பார்க்குறேன். கடைசியில் கற்பூர ஆரத்தி நடக்குது. என் மனைவி என்னை ஒரு இடிச்சு, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. பார்த்தா எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், கும்பிட்றாங்கன்னு, நீங்கள் சும்மா நிற்கிறீங்க. அவங்களுக்கு பக்தி இருக்க கும்பிட்றாங்க, என்கிட்ட தான் அது இல்லையே. ஆடை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்க. அது எப்படி சும்மா கும்பிடுறது அப்படின்னு. அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை ஒரு உதாரணம், அழகான உதாரணம். இப்போ தேசிய கீதம் பாடுறோம்ல, கடைசியில் அதை யாருங்க பாடணும்? தேச பக்தி உள்ளவங்க தானே பாடணும்.
தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமா, அது மாதிரி சும்மா நீங்க கும்பிடுங்களேன். என்ன எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது ஞாபகம் வந்துடுச்சு. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் காலையில் ப்ரேயர் நடக்கும். பையன்லாம் வரிசையாக நிற்பான், நாங்கள் நிற்போம், எல்லாம் கடவுள் வாழ்த்தாது இதெல்லாம் பாடிட்டு கடைசியில் தேசிய கீதம் பாடிட்டு தான் எல்லாம் கிளாஸுக்கு போவாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி பாடுற போது நான் நிற்கிறேன், 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அங்கே நிற்கிறான், பாடுறான். சார், தேசிய கீதத்தில் ஒரு வரி கூட தெரியல, ஜனகண மனவில் ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல, ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு காதை கொடுத்தா கன 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 கனன்னுகிட்டே இருக்கிறான் சார். கன கனவுலேயே ஓட்டுறான் எல்லாத்தையும். ஆனால் கடைசியில் ஜெயகே ஜெயகேன்னு வரும்போது அவனை அழைச்சிக்கிட்டு போய் தேசிய கீதத்தை பாடு பார்ப்போம். தெரியாது சார். 12 வருஷமாக காதில் வாங்கியிருக்கேன், பாடலாமேடா. அல்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ தேசிய கீதத்தை எனக்கு பாடி காட்டணும். ஒரு இந்தியன் தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமா? நாளைக்கு பாடி காட்டணும்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை இதை செய்யவா? நீ ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு அந்த நினப்பு வந்து சரி கும்பிடுறான்னு கும்பிட்டேங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கையை எடுக்கலை, கும்பிட்டுக்கிறேன். இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என் மனைவி நான் சாமி கும்பிடாம இருக்கிறது மனைவிக்கு பிடிக்கலன்னு வைங்க, ஏயா கும்பிடாம இருக்கிறேன்னு கேட்கலாம். கேட்கல, என்னமோ யாரோ வந்து இடிச்சது மாதிரி சொல்லி நாங்கள் அழைச்சிட்டு போய் செருப்பு பார்த்துக்க வச்சு உள்ள கொண்டு போய் பக்தி மார்க்கத்தில் அவர் நினைச்சபடி மாத்திர தன்மை இருக்க, அதுதான் நகைச்சுவையினுடைய ஆற்றல். அதுல எனக்கு ஏற்பட்ட பெரிய லாபம் என்ன தெரியுமா? பெரிய லாபம். சாமி நான் கும்பிட்டாததுனால சாமிக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை, கும்பிடலைன்னா சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனா நான் அதுக்கு பிறகுதான் பக்தி இலக்கியங்களை எல்லாம் படிக்கிறேன். அது வரைக்கும் நான் தொடலை. தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன். அதில் ஒரு திருவாசகம் இருக்கு, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் பிறகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்ப்பா, நடிகன் மாதிரி உன் மேல பக்தி உள்ள மாதிரி நடிக்கிறேன். அந்த பக்தியை உண்மையான பக்தியை ஆக்குன்னு மாணிக்க வாசகர் அழுது கேட்கிறார். நான் அழவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இறைவன் என் மீது உள்ள அருளால் உண்மையாகவே பக்தன்